இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்தமான் அருகே வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் படிப்படியாக வலுக்குறைய வாய்ப்பு. தென் தமிழக கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக உள்ளது வடகிழக்கு பருவமழை. ஜனவரி 15ஆம் தேதி வரை பருவமழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. புயல், கனமழை போன்றவற்றை கணிக்கும் அறிவியல் முழுமையாக இல்லை. பென்சல் புயலை முறையாக வானிலை மையம் கணிக்கவில்லை எனும் குற்றச்சாட்டுக்கு பாலச்சந்திரன் விளக்கம். வளர்ந்த நாடுகள் புயலுக்குள் ஆய்வு விமானத்தை அனுப்பி ஆய்வு செய்தும் அதனை சரியாக கணிக்க முடிவதில்லை. உலகம் முழுவதும் வானிலை கணிப்புகள் தவறுவது தவிர்க்க முடியாதது என்றும் பாலச்சந்திரன் விளக்கம். புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள் ரெக்கனன்ஸ் ஃபிளைட்ஸ் அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரியும், சயின்ஸோட டிஃபிகல்ட்டி புரியும். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். பெருநகரில் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கனமழையும் பெய்தது. சென்னை அடையாறு, வேளச்சேரி, துறைப்பாக்கம், திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ராயப்பேட்டை, ராதாகிருஷ்ணன் சாலை, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணியில் விட்டு பெய்யும் கனமழை. சென்னை மூவரசன்பேட்டை ஏரியிலிருந்து கால்வாய் வழியாக வெளியேறிய உபரிநீர் கீழ்கட்டளையில் குடியிருப்புகளில் புகுந்தது. கால்வாய் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் வெள்ளமாக பெருக்கெடுத்த ஏரிநீர். சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, திருமுல்லைவாயல், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே 60 அடி சாலையில் கழிவுநீருடன் கலந்து ஆறாக பாய்ந்த மழைநீர். சென்னை தங்கசாலை மேம்பாலத்தின் ஓரம் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ள கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள். மழைநீர் தேங்கினால் வாகனங்களை பாதுகாக்க தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 5440 கன அடி தண்ணீர் வரத்து. நீர்வரத்து அதிகரிப்பாலும் எந்நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படும் என்பதாலும் அடையாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இருபத்து 4 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்கி வருவதால் தொடர் கண்காணிப்பு. உரிய வெள்ள எச்சரிக்கைக்கு பிறகே உபரிநீர் திறக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல்.
கனமழை எச்சரிக்கை காரணமாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் தயார் நிலையில் வீரர்கள். பாதிக்கப்படும் இடங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள தலா 30 பேர் கொண்ட 6 குழுக்கள் தயார். கேரள மாநிலம் வைக்கத்தில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சசிகலாவிற்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும். பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்யக் கோரி டெல்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அண்ணாமலை சந்திப்பு. மக்களின் நலன் கருதி சாதகமான முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக அண்ணாமலை பதிவு. கோவில்பட்டியில் கடந்த 9ஆம் தேதியன்று மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சட்ட மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டம். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பரிந்துரை மற்றும் ஆய்வறிக்கை அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா தயாரிப்பு. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தயாரானது மத்திய அரசு. வரும் பிப்ரவரியில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றால் டெல்லி பெண்களுக்கு 2100 ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்கப்படும். உரிமைத் தொகைக்கான பதிவு வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லியில் சரத்பவாருடன் மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் சந்திப்பு. 84வது பிறந்த நாளை ஒட்டி சந்தித்து ஆசி பெற்றதாக விளக்கம். நீண்ட நாள் காதலரான ஆண்டனி தட்டிலை கரம் பிடித்தார் நடிகை கீர்த்தி சுரேஷ். கோவாவில் நடைபெற்ற திருமணத்தில் நடிகர் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் மட்டும் பங்கேற்றதாக தகவல். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கும் விழாவுக்கு இதுவரை அழைப்பு ஏதும் வரவில்லை என ரஷ்ய அதிபர் மாளிகை தகவல். சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தொலைக்காட்சி தகவல். சிரியாவில் கடந்த 48 மணி நேரத்தில் 400க்கும் மேற்பட்ட ராணுவ மையங்களை தாக்கி அழித்த இஸ்ரேல். அதிபர் பதவியிலிருந்து பஷர் அல் ஆசாத் அகற்றப்பட்ட நிலையில் 80% ராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தகவல். சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையிலான உள்நாட்டு போர் தீவிரம். 2 நாட்களில் பொதுமக்கள் உள்ளிட்ட 127 பேர் பலி. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் போக்குவரத்து அதிகமுள்ள நெடுஞ்சாலையில் சிறு விமானம் விழுந்து விபத்து. சாலையில் சென்ற கார்கள் மீது விமானம் விழுந்ததில் 4 பேர் காயம் என போலீசார் தகவல். ராஜஸ்தான் மாநிலத்தில் உறைபனிக்கு கீழே வெப்பநிலை நிலவுவதால் மவுண்ட் அபுவில் பனிப்படலம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உறைபனியுடன் கடுங்குளிர் நீடிப்பதால் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்த மக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.